வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம பார்க்க போறது சாம்பல் புதன் என்றால் என்ன, ஏன் கிறிஸ்தவர்கள் இந்த நாளை அவ்வளோ முக்கியமாக கொண்டாடுறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இதுக்குள்ள ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் இருக்கு. சாம்பல் புதன் என்பது கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலத்தின் முதல் நாள். இந்த தவக்காலம் முடிவில் தான் உயிர்ப்பு திருநாளான ஈஸ்டர் வருகிறது. 40 நாட்கள் என்பது நம்மை நாமே சுயமாக ஆய்வு செய்து பாவங்களை உணர்ந்து இறைவன் பக்கம் திரும்புகிற ஒரு புனிதமான காலம். இந்த வழக்கம் கிறிஸ்தவத்தோடு மட்டும் ஆரம்பிக்கல. பழைய ஏற்பாட்டிலேயே எஸ்தர், தானியல், யோபு போன்ற நூல்களில் 40 நாள் தவம் பற்றிய குறிப்பு இருக்கு. நெற்றியில ஏன் சாம்பல் பூசுறாங்கன்னு தெரியுமா? சாம்பல் புதன் அன்று திருசபையில் பாதிரியார் நம்ம நெற்றியில சாம்பலால் சிலுவை அடையாளம் போடுவாங்க. அப்ப சொல்ற வார்த்தை, மனிதனே நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய், மறவாதே. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, பெருமை வேண்டாம், தாழ்மையோடு இறைவனிடம் திரும்பணும். இந்த சாம்பல் எங்கிருந்து வருது? கடந்த வருடம் குறுந்தொலை ஞாயிறு அன்று பயன்படுத்தப்பட்ட ஒலிவ மர கிளைகளை எரிச்சு அதை தான் சாம்பலாக்கி இந்த நாளில் பயன்படுத்துறாங்க. சாம்பல் புதன் தவத்தின் அடிப்படை என்ன? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து 40 நாள் வானாந்தரத்தில் உண்ணாமல் நோன்பு இருந்தார். இந்த அனுபவத்தில் இணைவதற்காகத்தான் கிறிஸ்தவர்கள் இந்த தவக்காலத்தை கடைபிடிக்கிறார்கள். இந்த நாட்களில் ஆடம்பரத்தை தவிர்ப்பது, உணவை குறைப்பது, கேலிகளை தவிர்ப்பது, ஏழைக்கு உதவுவது, வெள்ளிக்கிழமைகளில் அன்னதானம், இதெல்லாம் சாதாரண சடங்கு அல்ல, மனமாற்றத்திற்கான பயணம். சாம்பல் புதன் நமக்கு நினைவூட்டுவது இதுதான். வாழ்க்கை தற்காலிகம், தாழ்மை முக்கியம், மனம் மாற்றம் உண்மையான வழிபாடு. இந்த தவக்காலம் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் அமைதியும் அருளும் கொண்டு வரட்டும். ஆமீன்.